ஹலோ மை டியர் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிஎன் போலீஸ் அண்ட் ஆல்சோ சைபர் கிரைம். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை வந்து நம்மளை பார்த்து தான் அதிகமாக ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கற்றுக்கும். இப்போ வந்து நம்மளை பார்த்து கற்றுக்கிறத விட இந்த ஃபோனை பார்த்து தான் அதிகமாக கற்றுக்குது. இந்த ஃபோனில் நம்ம போடுற ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுக்கு இந்த சோஷியல் மீடியாவ வாட்ச் பண்ணக்கூடிய சைபர் கிரைமோ, இல்ல இந்த கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த இந்த மாரி கன்டென்ட் போடுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மென்ட் குடுங்க. அப்படி இல்லனா அவங்களோட ஐடி, அவங்களுடைய எல்லா விதமான விஷயமும் வந்து சோஷியல் மீடியாலருந்து நீக்கணுன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. என்னன்றத நான் இப்ப இத பதிவிடுறேன். அத பார்த்துட்டு நீங்களே உங்களுடைய பதில் என்னன்றது சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க காய்ஸ். நான் வந்து எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில பைத்தியக்காரத்தனமான வேலைகள பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த இடத்துல இந்த சோஷியல் மீடியால இன்னும் உலாவிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்டா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க போடுறங்க உங்க டான்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்குது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. பட் ஆனா அந்த ஃபைனல் எண்டுல ஒரு கிஸ்ஸிங், ஹக்கிங் வந்து யுவர் பெர்சனல். இட் வாஸ் நாட் அ பப்ளிஷிங். இது வந்து யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இட் இஸ் நாட் அ foreign countries. This is the India. This is the India was following the culture and traditions. Just follow it because India is a different country of in the world. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்னா இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் நீங்கள் வந்து முற்றிலுமாக வந்து மறுக்கிறீங்க. அதை வந்து அகற்றணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. இந்த பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து அதை வாட்ச் பண்ணுறீங்க. கவனமாக கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் வாட்ச் பண்ணுறத பல குழந்தைங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. டீனேஜர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தையும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸையும் ப்ளஸ் அந்த அவங்களுடைய அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து தூண்டுறது நீங்கள் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால தான் அவங்க வந்து இத்தனை வீடியோஸும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. எப்படி நீங்கள் இது வந்து மனசாட்சி இல்லாமல் இது வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல. நிறைய கண்டென்ட் இருக்குது. சூப்பராக அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் என்னென்னா அந்த விஷயத்தை மட்டும் அதில் வந்து நீக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது வந்து திஸ் இஸ் நாட் அ சினிமா. சினிமா இஸ் த டிஃப்ரெண்ட். சோஷியல் மீடியா இஸ் டிஃப்ரெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுடைய தொழில் அது. இது வந்து உங்களோட தொழில் இல்லை. இது வந்து பொழுதுபோக்குக்காக தான் இந்த சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுது. எல்லாராலையும் போய் டிவி வாட்ச் பண்ண முடியாது, எல்லாராலையும் போய் சினிமா பார்க்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஃபன்னியான வீடியோஸ் போட்டு மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் உருவாக்குனது. ஆனால் இதுலேயே நீங்கள் வந்து செக்ஷுவல் ரிலேட்டடாக நிறைய வந்து திணிக்கிறீங்க. அது திணிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி அவங்க மதிக்கலையா அவங்களுடைய ஐடி வந்து நீக்கணும். இது ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த பப்ளிக் தான் கொடுக்கணும். தயவு செஞ்சு இது மாதிரி போடக்கூடாதுன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள்.